ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 11 இன்னைக்கு வியாழக்கிழமையோட வரக்கூடிய குபேர அமாவாசை, அதுவும் அனும ஜெயந்தி. இன்னைக்கு தினம் அனுமனோட இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஒரு முறை சொன்னா போதும், இழந்தது எல்லாம் நம்ம கைக்கு மீண்டு வரும். இந்த வருடம் முழுக்க ஆஞ்சநேயரை வணங்கின பலன் கிடைக்கும். பொதுவாகவே வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையை குபேர அமாவாசைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம அனும ஜெயந்தியை எடுத்துக்கிறோம். பத்தாவதுக்கு குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த வியாழக்கிழமை. இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நல்ல நாளில் நம்ம கேட்டது எல்லாம் கிடைக்கிறதுக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அனுமனோட இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை வாய்விட்டு சொன்னால் போதும். நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். இழந்தது எல்லாம் மீண்டும் நம்ம கைக்கு வரும். உதாரணத்துக்கு நகை அடகு வச்சுருப்பீங்க, அது கைக்கு வரணும். பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்க, அது செட்டில் ஆகணும். இது மாதிரி பல வேண்டுதல் இருக்கும். இப்படி உங்களோட ஒட்டுமொத்த வேண்டுதலுக்கும் ஒரு பலனா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு மந்திரத்தை இரவு 12 மணிக்குள்ள ஒரு முறையாவது சொல்லிடுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயா. இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலயமா சகல பாவங்கள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் நிவர்த்தி பெற முடியும். யார் ஒருத்தர் ஸ்ரீராமரையோ ஆஞ்சநேயரையோ மனமுருகி வேண்டுறாங்களோ அவங்கள காக்கும் பொறுப்பை அனுமன் ஏற்றுப்பாராம். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளை அனுமன் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சகல ஆனந்தங்களையும் அள்ளித்தரக்கூடியவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. சிவனையும் திருமாலையும் ஒன்று இணைக்கக்கூடிய தெய்வமா ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை இந்த குபேர அமாவாசையிலையும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வழிபடும் போது இந்த காயத்ரி மந்திரத்தை, அதுவும் அனுமன் காயத்ரி மந்திரத்தை ஒரு முறையாவது வாய்விட்டு உச்சரிச்சிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இழந்ததெல்லாம் உங்கள் கைக்கு வரும். இந்த வருடம் முழுக்க ஆஞ்சநேயரை வணங்கின பலன் உண்டாகும்.